எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவுக்கும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவுக்கும் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நேத்தோட ட்ரம்ப் டெட்லைனை முடிஞ்சுது. அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு 2 வாரத்துக்கு எல்லாரும் அமைதியா இருக்கலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2 வாரத்துக்கு. ஸோ இதனால தான் இன்னைக்கு உலக அளவில் எல்லா மார்க்கெட்டும் ரேலி ஆச்சு. க்ரூட் ஆயிலோட விலை பெரிய அளவில் ஃபால் ஆனதை பார்த்தோம். ருப்பி ரெக்கவர் ஆச்சு. இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. பட் பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாமே ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. ஓகே, எல்லாரும் ஷார்ட்ஸை கவர் பண்ணதுனால மட்டும்தான் இந்த ரேலி நடந்திருக்கு. இந்த ரேலி சப்ஸ்டெயின் ஆகணும்னா மேற்கொண்டு இந்த அமைதி இந்த சீஸ்ஃபயர் தொடர்ந்து கண்டினியூ ஆகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே ஏன் இதை ஒரு ஆச்சரியத்தோட கொஸ்டின் மார்க்கோட இதை நம்ம பேசுறோம்னா, இந்த வார் ஒட்டுமொத்தமா இவங்க அமைதியாயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இஸ்ரேல் லெபனான் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்குமே. அதை விட ஈரான் என்ன சொல்லுது, இந்த மாதிரி லெபனானே அட்டாக் பண்றதை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுது. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அமைதி ஒப்பந்தத்துல லெபனானெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணல, நீங்க ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் தான் அமைதி ஒப்பந்தம் வந்துச்சு. ஸோ அதுல லெபனான் இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இது ஆன பொண்ணை நோண்டுற மாதிரி மறுபடியும் அந்த புண்ணு பெருசாயிரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவுமே ஒரு 2-3 நாள் அமைதியாயிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 2 வாரம் சீஸ் ஃபயர் கன்டினியூ ஆச்சுன்னு சொன்னா, இப்போ அடுத்தது பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல வெள்ளிக்கிழமை பேசுறாங்க, மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகள் பேசுறாங்க. இதுலதான் ஒரு சமாதான உடன்படிக்கை ஆப்பா வாங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிச்சுக்குவாங்க. ஸோ இன்னும் 2 வாரம் குரூஷியலா நம்ம பார்க்கணும். ஈரானோ இல்ல இஸ்ரேலோ இந்த வாரை எக்ஸ்கலேட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். 2வது, இந்த வார்ல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல பெரிய அளவுல பாகிஸ்தான் பேசி மத்தியஸ்தம் பண்ணதா சொன்னாலுமே, நியூயார்க் டைம்ஸ்லயோ அல்லது மற்ற ப்ளூம்பர்க் மாதிரியான நியூஸ் பேப்பர்கள்லயோ ஆர்டிக்கல்ல சைனாவை அடிப்படையாக வச்சுதான் கவர் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சைனா இந்த வார் மேற்கொண்டு நடக்கிறத விரும்பல முக்கால்வாசி. ஏன்னா சைனா பெரிய அளவுல ஆயில் இம்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ சைனாவில் ஆல்ரெடி இன்ஃபிளேஷன்ஸ் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது. ஸோ சைனா இந்த வார மேற்கொண்டு நடத்த விரும்பல. அதனால தான் ஈரான் கிட்ட பேசி இதை எக்ஸ்கலேட் பண்ணாம தடுக்கிறாங்க. பாகிஸ்தானை பின்னாடி இயக்கிறதும் சைனா தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல் பெரிய அளவில் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது டைரக்டா சைனா பண்றாங்களோ இல்லை யூஎஸும் ஈரானவே சேர்ந்து பண்ணுதோ, இப்போதைக்கு 2 வாரம் அமைதியா இருக்கிறேன்னு ஒத்துட்டு இருக்காங்க. இதுவே பெரிய விஷயம். பட் இந்த லெபனானுமே கொஞ்சம் அமைதியாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் அப்படியே சைலண்ட் ஆயிரும். ஓகே, ஈரான் என்ன பண்ணும், ஈரான் டோலை போட்டு ஒவ்வொரு சிப்புக்கும் $2 மில்லியன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சு ஈரான் மறுபடியும் கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். யூஎஸும் அவங்களோட எலெக்ஷனை ட்ரம்ப் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எப்பவும் போல டாரிஃப் பக்கம் திரும்பிக்குவாரு. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு அப்படி அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு வி ஆர் இன் த ஷார்ட் கவரிங் ரேலி. அது சந்தோஷமா எடுத்துக்குவோம். அதே மாதிரி இன்னைக்கு ஆர்பிஐ மீட்டிங்கை பொறுத்த வரைக்குமே இன்ஃப்ளேஷன் பத்தின ஒரு ஒரி அவங்க கொடுத்தாலுமே ஓவராலா ரேட் சேஞ்சஸ்ல ரேட் கட்டோ ரேட் சேஞ்சஸோ எதுவும் இல்லை. அதனால ஆர்பிஐ மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது சட்டிலா தான் முடிஞ்சுது. அதுலையும் நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. பட் இன்னைக்கு நைட்டு எஃப்ஓஎம்சி இருக்கு. ஸோ அதுல என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளேஷனை பத்தி முக்கியமா என்ன சொல்றாங்க, ஃபர்தரா ரேட் கட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு ரேட் கட்டுக்கான வாய்ப்புகள் ஃபர்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா அடுத்தடுத்த வாரங்களில் வரும். அது மார்ச்ல ரொம்ப பீக்ல இருக்கும். ஸோ ரேட் கட் கொடுக்கறது ஆர்பிஐக்கும் சிரமம், ஃபெட்டுக்குமே சிரமம். ஸோ அதனால ரேட் கட்டை பற்றின எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. பட் இன்ஃப்ளேஷன் டெம்பரவரியா இல்லை கண்ட்ரோல் ஆயிருமா, இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்கள்லாம் இருக்கும். அதை நம்ம முக்கியமாக வாட்ச் பண்ணணும். அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே வார் அமைதியாக இருக்கு. க்ரூட் ஆயில் விலை கம்மியாக இருக்கு. இந்திய ரூபாய்க்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. டாலரோடைய அவசியம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. டாலரோட அவசியம் ஓரளவுக்கு குறைஞ்சதுனால டாலர் வீக் ஆகுறதுனால இன்னொரு பக்கம் கோல்டுமே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்தோம். அது நம்ம நேத்தே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசியிருந்தோம். இந்தியாவில் ஆர்பிஐ மீட்டிங்குமே ஒரு ஸ்டேபிளான ஒரு மீட்டிங் தான். பெரிய நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நாளையிலேருந்து ஃபோக்கஸ் இந்த ஹோட்டல் கார்பரேட் ரிசல்ட்ஸ். நாளைக்கு டிசிஎஸ் உடைய ரிசல்ட்ஸ் வருது. நாளைக்கு 9 தானே? ஆமாம், டிசிஎஸ் உடைய ரிசல்ட்ஸ் வரும். இன்னைக்கு நைட் எஃப்ஓஎம்சி மீட்டிங் வரும். இதில் இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய டாரிஃப் டீல் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி அடுத்தது மிகப்பெரிய அளவில் எழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேள்விக்கான பதில் நம்ம அடுத்தடுத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய
ஃபாரின் செக்ரட்டரி அங்கே வாஷிங்டன் டிசிக்கு போறாரு. அங்க பேச்சுவார்த்தை நடக்கிறத நம்ம ஆல்ரெடி நேற்று போஸ்ட் மார்க்கெட் போட்டியை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை நோக்கின விஷயங்களை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை நாளைக்கு இவங்க ஏதாச்சும் நோண்டி விட்டு மறுபடியும் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போதைக்கு கொஞ்சம் வார் சினாரி ஒரு 2 வீக்ஸ் ஒதுக்கி வைப்போம். ஈரானும் ரெஸ்ட் எடுக்கட்டும், யூஎஸும் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம எப்பவும் போல வேல்யூஸ்ல மார்க்கெட்டை மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம். நாளையிலிருந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா, ஆஸ் பர் டேட்டாஸ், இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் எப்படி வருது, ஜாப்லெஸ் டேட்டாஸ் எப்படி வருது, கார்பரேட் ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தி நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு எப்பவும் போல நம்ம லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, பெருசா நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நீட்டா மார்க்கெட் வந்து தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த்லி சப்போர்ட் 23,818க்கு மேல ஓப்பன் ஆகி பொசிஷன் நடுவில் 24,062 அச்சீவ் பண்ணி அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம மந்த் ஸ்டார்டிங்லேயே மந்த்லி பொசிஷன் லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ண அதே வேல்யூஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த புல் மார்க்கெட்னுடைய பொசிஷன் நடுவில் 24,062 அச்சீவ் பண்ணி அங்கே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். இவ்வளோதான் ஓவரால் மூவ்மெண்ட்டு. இதை தவிர பெரிய லெவல் காம்ப்ளிகேட்டட் மூவ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஒரு நீட்டான ஒரு மூவ்மெண்ட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ரொம்பவுமே ஒரு நியூட்ரலான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸ் வந்து நியூட்ரலான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 24,132 பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி 24,288ம் 24,332ம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேல ஹடில் அப்படின்னு பார்த்தோம் 24,588 ஹடில். அதுக்கு மேல இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,758. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குமே 24,162, 24,222, 24,358. மந்த்லி சப்போர்ட் வந்து பிரைமரி சப்போர்ட் வந்து 24,062. இந்த 24,062 தான் பொசிஷனல் ஹடிலுமே. 24,062 தான் பிரைமரி சப்போர்ட் அண்ட் 24,062 தான் பொசிஷனல் ஹடிலுமே. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,818ம் 23,772. அதுக்கு கீழே ஹடில் 23,562. அதுக்கு கீழே மறுபடியும் மந்த்லி சப்போர்ட் வந்து 23,338 இருக்கு. அண்டு இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 24,332, 23,962 அண்ட் 23,932 இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஓஏயும் ஒரு பேசிடலாம். ஓஏ பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் புல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸுமே ரேராக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல அட்டாக் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இவங்களோட அட்டாக் பொசிஷன்ஸ் எங்கே வரைக்கும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 22,250 300 வரைக்கும் 24,250 300 வரைக்கும் இவங்க ஓரளவுக்கு இருக்குது. அது கீழே 0 பாயிண்ட் தான். அது வரைக்கும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 24,282 அண்ட் 24,332 குறிக்குது. அது கீழே அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க கவர் பண்ணல. பட் அதே நேரத்தில் பெருசாக ஒன்று இன்க்ரீஸ் பண்ணல. பட் பியர்ஸோடைய டிஃபென்ஸ் பார்த்தோம்னா பியர்ஸோடைய டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு கம்மியாக தான் பில்ட் ஆயிருக்கு. பட் டிஃபென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 23,800 வரைக்குமே அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 23,850 வரைக்குமே அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. 23,850 அப்படிங்கிறது 23,818 சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்ஸை அடிப்படையாக வச்சிருக்கு. ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 23,818 டிஃபென்ஸை மெயின்டைன் பண்றாங்க. அட்டாக் பொசிஷன் ஒன்றும் கிடையாது. அட்டாக் பொசிஷன்ஸ் பியர்ஸ் கிட்ட எதுவுமே இல்லை. ஓகே, இப்போதைக்கு அவங்க டிஃபென்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. புல்ஸ் அப்படி இல்லை. புல்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸையும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்றாங்க. டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு புல்ஸ் கிட்ட. பட் வீக்கான டிஃபென்ஸ் வந்து பியர்ஸ் மெயின்டைன் பண்றாங்க 850 வரைக்கும். இவங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா வந்து ஓரளவுக்கு 24,300 வரைக்குமே ஓரளவுக்கு டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க புல்ஸ். ஸோ ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடர்ஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் மறுபடியும் நாளைக்கு காலையில் மார்க்கெட்டோடைய மனநிலையை பொறுத்து ட்ரேடர்ஸோட மனநிலையும் மாறும். ஸோ நாளைக்கு காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே அதுவே காம்ப்ளிகேட்டான மூவெல்லாம் இல்லை. சிங்கோடைய என் பாயிண்டான 54,758க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து அடுத்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 55,322 அதை கிராஸ் பண்ணி சிங்கோட என் பாயிண்டான 55,882 அச்சீவ் பண்ணி கிட்டத்தட்ட அதே ஏரியாவில் முடிஞ்சிருக்கு. க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ரொம்ப நியூட்ரலான ஒரு க்ளோஸ். இது ரொம்பவே நியூட்ரலான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,032 அண்டு பிரைமரி சப்போர்ட் 55,962. பிரைமரி
ரெசிஸ்டன்ஸுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 56,218, 56,778, 58,132, 58,752. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 55,882, 55,322, 54,758, 54,232. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாக தான் பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு. ரெண்டு பக்கமுமே டிஃபென்ஸ் எந்த இடத்துலையும் அவங்க கம்மி பண்ணல. அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து புல்ஸ் கம்மி பண்ணாமல் இருக்காங்க. பிஎஸ் ஓரளவுக்கு அட்டாக் பொசிஷன்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் குழப்பம் கிடையாது. இன்னுமே ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது. ஏன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலன்னு 2 வாரத்துக்கு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் ஈரான் தன்னோட எக்கனாமியை மறுபடியும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கான பணத்தை வந்து டோல் போட்டு கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் யுஎஸ் எலெக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். பட் இஸ்ரேல் வந்து இன்னுமே லெபனானை தாக்குறாங்க. ஸோ இது மறுபடியும் ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாகவே ஹேண்டில் பண்ணுங்க. ஹெட்ஜஸ் இல்லாமல் ஓவர் நைட் பொசிஷன்ஸ் விட்டுட்டு போகாதீங்க. வார் நின்றுச்சு, நம்ம வந்து டெய்லி நைட்டு கேப் அப் ஆகும், கால் எடுத்து வைக்கலாம்னு விட்டுட்டிங்கன்னா காணாமல் போயிடுவோம். ஸோ எந்த பொசிஷன் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் ஹெட்ஜஸோடு எடுத்து வச்சு மூவ் பண்ணுங்க. முதல்ல வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்கட்டும். அது எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு நடந்த சினாரியோ பொறுத்த போய் பார்த்தோம்னா யூரோப்பியன் நேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை சைனா மாதிரியான நாடுகள் ஆகட்டும், ஈவன் இந்தியாவுமே இந்த வார் மேற்கொண்டு நடக்கிறது யாரும் விரும்பலை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது வந்து யுஎஸ் மேலேயும் ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணுது, ஈரான் மேலேயும் ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ இதனால வார் மறுபடியும் கன்டினியூ ஆகாதுன்னு நம்பலாம். பட் இதாக இருந்தாலும் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்க. அவசரப்படாதீங்க. ரிஸ்கை கையை மீறின ஒரு ரிஸ்கை மட்டும் எடுத்துடாதீங்க. இந்த டைம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரியான ட்ரேடர்ஸ்க்குமே முக்கியமான ஒரு டைம் தான். மற்றபடி நம்ம எல்லாத்தையும் நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ். தேங்க்யூ.